வழக்கம் போல பள்ளிக்கு செல்ல கிளம்பிக் கொண்டிருந்த மகள் அன்று சுருண்டு விழ அவளை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தார் தகப்பன். அவளை பரிசோதித்த மருத்துவர், அவள் இருதயத்தில் ஓட்டை இருக்கிறது, இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்தால் மாத்திரமே மகள் பிழைப்பாள் என்று கூறிய பதிலை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தார் தகப்பன். நடப்பதொன்றையும் அறியாத மகள் வெகுளியாய் தன் தகப்பன் கரத்தை பிடித்து, அப்பா, நீங்க என் பர்த்டேக்கு பெரிய கிஃப்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, மறக்க மாட்டீங்கல்ல என்று கேட்க, மறக்க மாட்டேம்மா, கண்டிப்பா தருவேன் என்று கூறினார் தகப்பன். அடுத்த 2 நாட்களில் மகளுக்கு மாற்று அறுவை சிகிச்சை முடிந்து சுகத்தோடு வீடு திரும்பிய மகள் தன் தகப்பனை தேட ஒரு கடிதம் ஒன்று அவள் கண்களில் தென்பட்டது. அதில், மகளே, உனக்கு நான் தருவேன் என்று சொன்ன பரிசு என் இருதயம். நீ பெரியவளாகி என் விருப்பத்தை நிறைவேற்று. நான் என்றும் உன் இருதயமாய் உன்னோடு இருப்பேன் என்ற வரிகளால் தேம்பி தேம்பி அழுதாள். இயேசு கிறிஸ்துவும் கூட நாம் வாழ்ந்திருக்கும்படி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார். அவர் விரும்புவதெல்லாம் நீ அவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்பதுதான். உன் உள்ளத்தை அவருக்கு